வித்யாசாகர் நல்ல ரெஸ்பான்ஸ். ஆமாம், நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேம் மாதிரி தேவா சார் இதுவும் சினிமா டிக்கெட்டில் இருக்குது பாருங்கன்னு சொல்லி. யூ லவ் தேவா சாங்ஸுமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அதுவும் அதே சேம் தான். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியாது தேவா சார் சாங் தெரியாமல் இளையராஜா சாங்னே கேட்டுட்டு இருந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த அந்த ஃபோக்கு குத்து சாங்லாம் கேட்டுட்டு அப்புறம் தான் தெரியுது அது தேவா சார் சாங்னு. எனக்கு ஃபோக்குனா தேவா சார் சாங்னு தெரியும். அந்த டைம்ல ஃபோக் அவர் மட்டும்தான், அந்த அவரோட வாய்ஸ் அது மட்டும் நல்லா தெரியும். சில இதுல எல்லாம் அவரே நடிச்சிருப்பாரு பாடுற மாதிரிலாம், அதனால அவர் தெரியும் எனக்கு யாருன்னு. அந்த பீட்டுமே பார்த்தா அப்போதைக்கு போட்ட பீட்டுமே இப்போ அது ஹெட்செட்டில் கேட்டாலுமே அது எப்படி சொல்ற நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்ட பீட் ஃபீல் கிடைக்கும். அதுதான் எப்படின்னு தெரியல. நல்ல ஒரு எப்படி சொல்லுது ஜாலி மூட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது வைப் பண்ற சாங்கா இருக்கும். வித்யாசாகர் சார் வீடியோவில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பாட்டு வந்து ஷாக் ஆகணும். ஆமாம், பட் இதில் எந்த அளவுக்கு ஷாக் ஆகும்னு தெரியல. பார்ப்போமா? பார்ப்போம். இளையராஜாவும் ரகுமானும் தமிழ் சினிமாக்குள்ள வந்தப்புறம் 80களோட இறுதியில கிட்டத்தட்ட 30 மியூசிக் டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஆனா வந்தவங்க யாருமே 2-3 படத்துக்கு மேல ஹிட்ஸ் கொடுத்து சர்வை பண்ண முடியல. அந்த அளவுக்கு இந்த இரு பெரும் இமயங்களும் கோலோச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போதான் 31ஆவதா ஒருத்தர் வந்தாரு. தனக்குன்னு ஒரு பாணி அமைச்சு ராஜா ரகுமானுக்கே ஒரு டஃப் கொடுத்து கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேல கம்போஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிற எக்கச்சக்கமான வைபான சாங்ஸை கொடுத்திருக்கிற தேனிசை தென்றல் தேவாவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தேவநேசம் சொக்கலிங்கமா ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறந்த தேவாவுக்கு சின்ன வயசுல கேட்ட எம்எஸ்பியோட பாடல்கள்ல இன்ஸ்பயர் ஆகி தானும் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. அப்போவே கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்ட தேவாவுக்கு ஆரம்பத்துல சினிமாவில வாய்ப்பு கிடைக்கல. தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பான வயலும் வாழ்வும் ஷோக்கு மியூசிக் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அந்த டைம்ல நிறைய பக்தி பாடல் கேசட்டுகளும் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும், படத்துக்கு கம்போஸ் பண்ண ஆரம்பிப்பாரு, படம் டிராப் ஆயிடும், சில படங்கள் ரிலீஸே ஆகாது. இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா முதல் முறையா மாட்டுக்கார மன்னாருன்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணினாரு. அதுவும் சரியா போகல. 1989 மனசுக்கேத்த மகராசான்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணினாரு. இளையராஜா பீக்ல இருந்த டைம் அது. கிட்டத்தட்ட ராஜா சாயல்லையே இருந்த அந்த சாங்ஸ் யாரா இதுன்னு மக்களை திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கடுத்து 1990 பிரசாந்தோட வைகாசி பிறந்தாச்சு படத்துக்கு கம்போஸ் பண்ணினாரு. மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. ஆக்சுவலி இது வந்து அதிகமாக நிறைய கேட்டிருப்போம். மேக்ஸிமம் டவுன் பஸ்லயுமே வரும் இவரோட தேவா சாங்ஸ். இந்த பீட் கிட்டத்தட்ட பார்த்தா அப்படியே அந்த அதே தான் அவங்க சொன்ன மாதிரி இளையராஜாவோட அந்த சாயல் பீட் நிறைய இருந்துச்சு. அதனால தான் எனக்கு நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த பாடல்களுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்கினாரு தேவா. இவ்வளவு பெரிய ஹிட் ஆல்பமை ஒரே நாள்ல தேவா கம்போஸ் பண்ணி இருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த சாங்ஸ் கிராமங்கள்ல, டவுன் பஸ்கள்ல ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணின படம்னாலே தேவா தான். கண்டிப்பா ஹிட்டான சாங்ஸ் கொடுப்பாருங்கிற கேரண்டி வந்துச்சு. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் ராஜா பாடல்களோட சேர்ந்து தேவா பாட்டுகளும் ஒலிக்க தொடங்குச்சு. செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல வெள்ளொருத்தி அறிமுகமான 3வது வருஷத்துக்குள்ளேயே 25 படங்களை கம்போஸ் பண்ணி முடிச்சிருந்தாரு தேவா. அப்போதான் இண்டஸ்ட்ரியில தேவாவுக்கு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சது. இயக்குனர் கே பாலச்சந்தர் 2 பெரிய படங்களை 92ல ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாரு. ஒன்னு ரோஜா, அதுல ஏஆர் ரகுமான அறிமுகப்படுத்தினாரு. பாட்டெல்லாம் ட்ரெண்ட் செட்டரா ஆச்சு. இன்னொன்னு அண்ணாமலை. தேவாவை இதுல ஆன்போர்ட் பண்ணினாங்க. ரஜினிக்கும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாக்கும் ஆரம்பத்துல தேவா மேல நம்பிக்கையே இல்ல. ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் அப்படி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்குற மாதிரி மரண பிளாக் பஸ்டரா ஒரு ஆல்பம் கொடுத்தாரு தேவா. இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ரஜினி தேவாவுக்கு 50 வாட்டி கால் பண்ணி பாராட்டி இருக்காரு. தேவா அவருடைய ஒரு அந்த ஆர்வம், நல்லா செய்யணுங்கிற ஒரு எண்ணம், அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. மேலும் தேவா அவர்கள் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவாங்கன்னு சொல்லி நான் டெஃபினட்டா சொல்றேன்.
முதல் முறையா ரஜினிக்கு ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோ சாங்கா தேவா அப்போ கம்போஸ் பண்ணிருந்தது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைப் மெட்டீரியலா இருக்கு. தேவா அவர்களுடைய பாப்புலர் டியூன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அவரை போட்டு அந்த மிக குறுகிய காலத்தில் இவர் வாங்கியிருக்கிற விருதுகள் ஏராளம், நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயம் இன்னும் நிறைய விருதுகள் வாங்குவாரு. அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால், என்ன வாழ வைத்தது தமிழ் பால். இதுக்கு முன்னாடி ராஜா ஸ்டைல்ல சில சாங்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆல்பம்ல வெரைட்டியான சாங்ஸாவும் எஸ்பிபி, சித்ரா, யேசுதாஸ்னு மிகப்பெரிய சிங்கர்ஸை வச்சு தனக்குன்னு ஒரு ரூட் அமைச்சாரு தேவா. அல்லி ராணி என் அருகில் வாணி, முல்லையே ஆடவ முத்தம் 2 போடவ, கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ, கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு. இன்னைக்கும் மோட்டிவேஷனுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருந்தா அதுல இந்த பாட்டு இல்லாம இருக்காது. இது வேத சத்தியம். எஸ்பிபி குரலும் வைரமுத்து வரிகளும் வாழ்க்கைக்கு அவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும். எனது நடையில் உனது படைகள் போட்டி படுவே அடே நண்பா. 25 வயலின் 40 மியூசிஷியன்ஸ்னு தேவா இந்த சாங்கை 20 நிமிஷத்துல கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ரஜினிக்கு ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணாலும் சரி, அனிருத் கம்போஸ் பண்ணாலும் சரி, இந்த இன்ட்ரோ மட்டும் தேவாவோட மியூசிக்ல தான் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் அண்ணாமலையில தேவா பண்ணினாரு. இவ்வளோ ஆர்ப்பாட்டமான சாங்ஸுக்கு ஆக்சுவலி இந்த பீட் இருக்குல்ல, இதுதானே இப்போ வரைக்குமே நிறைய இல்லை. இதை ஐ மீன் இப்போ புதுசாக பண்ணாலும் இந்த டியூனோட பேஸை வச்சு தான் வரும் அடுத்த இன்ட்ரோ எல்லாமே. இப்போ என்னன்னா அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது வருது, அந்த ரஜினிகாந்த்ன்றது வரதில்லை. ஜஸ்ட் நடுவில் மட்டும் வர மாதிரி வரும். இல்லை அந்த இது வருமே, ஒவ்வொரு லெட்டராக வரமே இருக்குது, இப்பயுமே இருக்குது. இதில் பேட்டை படத்துலலாம் அப்படியே தான் வச்சுருப்பாங்க அந்த லெட்ரு. அதே மாதிரி அந்த ரெட்ரோ ஃபீலுக்காக வச்சுருந்தாங்க கார்த்திக் சுப்புராஜ். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சேம் இதே ஃபீலை கொண்டு வரதுக்காக கத்தியில் அந்த ஆசிரமத்தில் ஒரு ஃபைட் நடக்கும். தனக்கு ஃபைட் நடக்கிறப்ப விஜய் சார் ஃபஸ்ட்டு அந்த உள்ளார ஏதோ ரூமில் அடிச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து வெளியில் காரிடார் வரப்ப அப்போ ஒரு பிஜிஎம் வரும். எக்ஸாக்டாக இந்த பிஜிஎம் அந்த எக்கோ ஃபீலோட சில மெலடிஸும் கொடுத்திருந்தாரு தேவா. அண்ணாமலையில இப்படி ஒரு சம்பவம் பண்ணின தேவா அதுக்கு அடுத்த மாசமே வெளியான சூரியம் ஆல்பம்ல மிகப்பெரிய ஹிட்டை மறுபடியும் கொடுத்தாரு. தேவாவோட ட்ரேட்மார்க்கான கானா சாங் ஸ்டார்ட் ஆனது கூட இந்த ஆல்பம்ல தான். 92ல 22 படம் கம்போஸ் பண்ணியிருந்தாரு தேவா. அதுக்கு அடுத்து 93ல 50வது படமும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. அவ்வளவு பிஸியா இருந்தாரு. சூரியன் படத்துக்கு அப்புறமா நிறைய சரத்குமார் படங்களுக்கு தேவா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லயுமே ஒரு கானா சாங் இருக்கும். அது மரண பிளாக் பஸ்டர் ஆகும். என்னதான் கானால கலக்கினாலும் தேவாவோட மெலடிஸ் ஒரு ரகமா இருந்துச்சு. தேவா பண்ற மெலடிஸ்ல கூட நிறைய வித்தியாசமான கர்நாடிக் பேஸ்டு ராகங்கள் மூலமா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. முன்னாடியே நிறைய டிவோஷனல் சாங்ஸ் போட்டதாலேயே என்னவோ சினிமால அந்த மாதிரி பாட்டு போட ஸ்கோப் கிடைச்சா தேவா ஒரு வைரல் ஹிட் கொடுப்பாரு. விஜய்க்கு ஒரு ப்ராப்பர் ஹிட் சாங் ஃபர்ஸ்ட் கொடுத்தது கூட தேவா தான். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல. ரொம்ப காலமா தொடர்ந்து விஜயகாந்த் படங்களுக்கு ராஜா மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் கூட அசோசியேட் ஆகுறாரு. அந்த பாட்டு வேற லெவல் ஹிட் ஆகுது. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட. எஸ்பிபி, சித்ரா அவ்வளோ அழகா இதை பாடி இருந்தாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி பிடிச்சா எத்தனையோ வித்தைகளை இப்பவே நீ காட்டிடுவே.
ராஜாவுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல அதிக படங்களுக்கு மியூசிக் போட்டதும் தேவா தான். 94ல மட்டும் உட்கார்றதுக்கே நேரம் இல்லாம 29 படங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருந்தாரு தேவா. தேவா கிட்ட எந்த ஜானர்ல பாட்டு கேட்டாலும் நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு டியூன் கொடுப்பாரு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பாட்டு. அன்று பழைய டியூனில் நம்ம பாட்டம் பாட்டி சொன்னது காதல் பாட்டு. MSV ஸ்டைல்ல ஒரு பழைய பாட்டு இந்த படத்துல போட்டிருப்பாரு. ஏற்கனவே சரத்குமார் பிரபுதேவா கூட்டணியில வந்த சூரியன் படத்துல அப்படி ஒரு ஹிட் கொடுத்த தேவாவுக்கு மறுபடியும் அதே காம்போல ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சது. இந்த தடவை லாலாக்கு டோல் டப்பிமா பாட்டுக்கு மேல ஒரு ஹிட்ட டைரக்டர் கேட்டதுக்கு வாயில லட்ட கொடுத்த மாதிரி ஒரு பாட்டை போட்டாரு தேவா. 93ல 50வது படம் கம்போஸ் பண்ணியிருந்த தேவா 94லயே 75வது படமும் கம்போஸ் பண்ணினாரு. இந்த இந்து படத்தோட ஆல்பமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன். விஜய்க்கு இளைய தளபதினு டைட்டில் வந்த ஃபர்ஸ்ட் படம் ரசிகன். அதுக்கும் தேவாதா மியூசிக். சொல்லவா வேணும், அவ்வளவு பெரிய ஹிட்டா கொடுத்தாரு. விஜய முதல் முறையா பாட வச்சது கூட தேவாதான். விஜய்க்கு இப்படி ஒரு சிங்கிங் கெபாசிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவரை பாட வச்சது மட்டும் இல்லாம விஜயோட கெரியர்ல நிறைய ஹிட்டான சாங்ஸையும் கொடுத்திருந்தாரு. 94ல விஜயகாந்த் நடிப்புல வந்து என்ன சமைச்சான்ல தேவா போட்ட இந்த பாட்டு கேப்டனுக்கு ஒரு ஐகானிக் சாங்காவே மாறிச்சு. பாட்டோட வரிகளுமே கேப்டனுக்காகவே எழுதின மாதிரி கூட இருந்துச்சு. இந்த ஆல்பம்ல வந்து எல்லா பாட்டுமே செம ஹிட் ஆச்சு. நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இன்னமுமே இந்த பாட்டு எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் தேவாவோட ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகும். அதுல கண்டிப்பா ரேடியோல ரிப்பீட்ல போடுற மாதிரி ஒரு பாட்டாவது இருக்கும். ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் டவுன் பஸ்ஸுக்கு தேவா தான் ராஜாவா இருந்தாரு. அப்படி ஊர்ல போற எல்லா பஸ்ஸுகள்லயும் தேவாவோட பாட்டுகள் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த 95லயே தேவா 100 படங்களுக்கு கம்போஸ் பண்ணி முடிச்சிருந்தாரு. இண்டஸ்ட்ரியில வெகு சில மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டுமே பண்ணின சாதனை இது. இதே வருஷத்துல இளையராஜா கமிட்டான கட்டுமரக்காரன் படத்துல ப்ரொடியூசரோட பிரச்சனை வந்து ராஜா வெளியே போக இன்னொருத்தர் சாங்ஸ் பண்ணின படத்துக்கு நம்மளான எந்த ஈகோவும் இல்லாம அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு தேவா. விஜயகாந்த் தேவா காம்போ ஒரு ஹிட் கூட்டணியா தொடர்ந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் கொடுத்தாங்க. ஒரு லோ பட்ஜெட் படம் ஆனா பாட்டு ஹிட் ஆயிட்டா எப்படியும் படம் ஹிட் பண்ணிடலாம். யாரு கேட்டா இல்லன்னு சொல்லாம மியூசிக் பண்ணுவாங்கன்னு யோசிச்சா ப்ரொடியூசர் டைரக்டர்ஸுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது தேவாவோட முகம். தாராள மனசோட ஒரு ஹிட் சாங் தருவாரு. அந்த படமும் ஹிட் ஆகும். இது 95 தேவாவுக்கு ஒரு வெற்றி வருஷமாவே அமைஞ்சது. விஜய்க்கு தொடர்ந்து 2 ஆல்பம்ல ஒர்க் பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு. SPB கொஞ்சி பாடின இந்த பாட்டு இப்போ கேட்டாலும் நம்மள சொக்க வைக்கும். ஒரு கடிதம் எழுதினே என் உயிரை அனுப்பினே. விஜயோட விஷ்ணு படத்திலையும் தேவா போட்ட சாங்ஸ் விஜயா அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால ஏ நந்தலால. விஜய் இன்னைக்கும் இந்தியன் ஆக்ட்ரஸ்லயே ஒரு பெஸ்ட் டான்சரா இருக்கிறதுக்கு காரணம் கூட தேவா அந்த காலத்துல போட்ட இந்த மாதிரியான ஹிட் சாங்ஸ் தான். இந்த படத்துல முதல் முறையா தேவா விஜயையும் அவரோட அம்மாவையும் சேர்த்து பாட வச்சிருந்தாரு. விஜய்க்குள்ள இருக்கிற சிங்கிங் பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வந்ததே தேவா தான். இந்த பாட்டெல்லாம் 30 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு வைப் மெட்டீரியலா தான் இருக்கு. இதே வருஷம் வந்த 2 ஆல்பம் தான் தேவாவை பேன் இந்தியா லெவலுக்கு கூட்டிட்டு போச்சு. ஒன்னு ஆசை. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ கேட்டாலும் இன்னைக்கும் அப்படி இருக்குல்ல.
இதுதான் தேவாவோட வெர்ஷன் 2 வெளிக்கொண்டு வர்றதுக்கான முக்கியமான படமா இருந்துச்சு. அனுராதா ஸ்ரீராம், ஹரிகரன் எல்லாம் இதுக்கப்புறம் தான் தேவாவோட பல ஹிட்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கும் பல பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்க முடியற இந்த பாட்டை தேவா 30 வருஷத்துக்கு முன்னாடியே கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? தேவாக்கு 2வது தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் மியூசிக் டைரக்டர் இந்த ஆல்பம்காக கிடைச்சது. இந்த பாட்டுல வர இன்டர்லூடோட ஹம்மிங் எல்லாம் ஹெட்போன்ல கேட்கும் போதே நம்மளையும் அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிடும். இதே வருஷம் தேவா கொடுத்த அடுத்த சரவெடி ஹிட் பாஷா. அந்த டயத்துல வந்து ரொம்பவே புதுசா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப கேட்கறதுக்கு நம்மளுக்கே அந்த ஃபீல் வருது. ஆக்சுவலா எனக்கு என்ன ஷாக்னா, அவர் வந்து எப்படி சொல்றது, அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே ஆளு வேரியஸ் ஆஃப் மியூசிக் கொடுத்துருக்காரு. மியூசிக் பத்தி எதுவும் தெரியாது, நம்ம தெரிஞ்சு சொல்றோம் இல்லை. பட் ஆனா இப்போ நீங்க வந்து இளையராஜா சாங்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ஏதோ படத்தில் போட்டாலுமே நம்மளுக்கு அந்த டச் தெரியும். இளையராஜாவோட டச் வந்து இப்பயுமே இருக்கும். அந்த பழைய எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஸ்டார்டிங்கில் அவர் போட்டது அப்படியே இளையராஜா சாயில் ஃபீலில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரப்போ பாஷாலாம் பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்டாக எனக்கு இப்போ இந்த இசையே நான் சாரி ஆசையே ஓவர ரோல் ஆகுது. ஆசையே ஆக்சுவலாக என்னன்னா ஏஆர் ரஹ்மான் போட்டதை இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் மெலோடியா இருக்கும். அந்த பீட்ஸ் எல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கரெக்ட். அந்த பீட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ்ல எல்லாத்துலயுமே அந்த டச் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபீல் டச். அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா யூஸ் பண்ண இந்த பியானோ யூஸ் பண்றது எல்லாமே இருக்கும். அப்ப அப்கிரேட் ஆயிட்டே தான் இருந்திருக்காருங்கிறது தெரியும். அதுதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி விஜய் பண்ண சாங்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே பீட் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இப்ப உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா உடனே ஒரு சாஃப்ட் ஜோனர் வந்த மாதிரி அப்படியே எல்லாமே ஒரு மாதிரி மெலோடியா போகுது. இதுதான் என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஆட்டோ டிரைவர்ஸோட தேசிய கீதம்னா அது இந்த ஆட்டோக்காரன் பாட்டு தான். வைரமுத்து, எஸ்பிபி, தேவாவோட பீக்னு இந்த பாட்டை சொல்லலாம். ரஜினியோட கெரியர்லயே முதல் முறையா ஒரு படத்தோட ஆல்பம்காக சக்சஸ் மீட் வச்சு கொண்டாடினது பாஷா படத்துக்காக தான். சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா எட்டுக்குள்ள மொத்த வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற இந்த பாட்டை அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணி எஸ்பிபியை பாட வச்ச பெருமை தேவாவுக்கே சேரும். அஜித்தோட ஆசை படத்துல அவ்வளோ மெலடிஸா கொடுத்த தேவா அதுக்கு அடுத்து அவரோட கொலாபரேட் பண்ண படத்திலேயே வேற லெவல்ல ஒரு கானம். ஆக்சுவலி இப்போ போய் நீங்கள் வந்து நான் ஒரு பேஸ் அதிகமாக கேட்பேன். இப்போ போயிட்டு நீங்கள் வந்து பாஷா இதை டவுன்லோட் பண்ணி ஹெட்செட் போட்டு அமைதியாக போய் படுத்துட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். அந்த பீட் எல்லாமே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சாங்க கொடுத்து ஹிட் பண்ணினாரு தேவா. என்னதான் பாஷா ஆசை மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் கேட்குற எல்லா சின்ன படங்களுக்கும் மறுபடியும் மியூசிக் பண்ணி அதுலேயும் தரமான சாங்ஸை கொடுத்த அந்த தேவா மனசு தான் கடவுள். இதே 96ல தேவா வடிவேலுவை வச்சு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு பாட்டு மட்டும் மொத்த ஜனங்களையும் அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துச்சு. வடிவேலுவால இந்த அளவுக்கு பாட முடியுமான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தேவா அப்படி ஒரு சான்ஸை கொடுத்திருந்தாரு. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி.